வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக ஆம்ப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பவர் சப்ளை செக்ஷன் பார்ப்போம். பவர் சப்ளை வந்து 10,000 MFT 63 வோல்ட்டில் சாம்கானில் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெட்டல் டயோடு வந்து 5010 அந்த மெட்டல் டயோடு வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 10 ஆம்பியர் வந்து யூஸ் பண்ணுறதுனால 5010 மெட்டல் டயோடு, இல்லைன்னா 3510 நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸுமே வந்து சப்வூஃபருக்கு தனியாகவும் 5 சேனலுக்கு தனியாகவும் ஒரு போர்டை நம்ம எடுத்ததுனால 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்ப்போம். இது வந்து ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்பியரில் 24024, 1.5 ஆம்பியரில் 12012 டேப்பிங் அவுட்புட் வர 12 இன்ச் கோரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆடியோ ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்ஸில் யூடி ஆடியோஸ் அல்ட்ரா டிஜிட்டலில் 5 சேனல் ஆடியோ போர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்காகனா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக வந்து இந்த ஆடியோ போர்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபெட்டு தான் 52001943 ஃபெட்டு வரக்கூடிய ஆடியோ போர்டு. இது ஒரு பெர் சேனலுக்கு 100 வாட்ஸ் வரைக்குமே அவுட்புட்டு எடுத்து கொடுக்கும். இதுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சு, அடுத்தது 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் சரௌண்டுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சப்வூஃபருக்காக நம்ம குமார் ஆடியோஸில் KA2411 அப்படிங்கிற STK மாடியூல் பேரலல் மோனோ போர்டு வந்து சப்வூஃபருக்காக சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாவும் இருக்கும். இதுலேயுமே 52001943 டோசிபா ஐசி குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ப்ரோலாஜிக் போர்டு வந்து யூடி ஆடியோஸ்லேயே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். 5.1 ப்ரோ V3 அப்படிங்கிற மாடல் 3D சரௌண்ட் டோர்னு போட்டிருக்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோலாஜிக் போர்டு இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பேஸ்டபிள் செக்ஷன்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்க்ஸ் எல்லாம் நல்லாவே போட்டிருக்கிறாங்க. அடுத்தது சப்வூஃபர் செக்ஷனுமே ஆப்பம்ப்லாம் வந்து நல்லா போட்டிருக்கிறாங்க, பார்த்தாவே தெரியுது. என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் போட்டு. இது 24024 வோல்ட்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோலாஜிக் போர்டு தான். அப்போவும் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே என்ன ஆடியோ போடுறோம், என்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத போது செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வின்னர் மேட்ரிக்ஸ் போர்டு பற்றி பார்ப்போம். சப்வூஃபருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஹார்ட் பேஸ் நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 செட்டில் போட்டிருக்கிறேன். இதில் வந்து RC5532N அப்படிங்கிற ஒரு ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா 4558 மாதிரியே இருக்கும். இதனுடைய ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இந்த போர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வின்னர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இதனுடைய வோல்டேஜ் வந்து 40 வோல்ட் வரைக்குமே தாங்கும். டூயல் பவர் சப்ளை தான். இந்த சைடு BD 13940 போட்டு வோல்ட் குறைச்சிருப்பாங்க. 15 வோல்ட்டில் தான் வந்து ஐசி ஆப்ரேட் ஆகுது. ப்ரொடக்ஷன் போர்டு பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து நான் மேக்ஸ்வின் கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. AC 30030 வோல்ட்லேருந்து இது ஒர்க் ஆகும். இதுவுமே நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு மேக்ஸ்வின் கம்பெனி இது. அடுத்தது கெய்னர் போர்டு. இதில் வந்து டீகோடர் வந்து ரெக்குயர்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கெய்னர் போர்டு வந்து FT003 டீகோடரை போட்டு இந்த கெய்னர் யூஸ் பண்ணி நம்ம ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனுக்கு கொடுக்குறக்காக வச்சுருக்கிறோம். அடுத்து USB போர்டில் G-Star வித் நோ அனௌன்ஸ்மெண்ட் போர்டு, பெரிய பிக் ஐசி போட்டது. டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக அது செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சப்வூஃபர் பார்ப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையருக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிற சப்வூஃபர் டெயின்டி 12 இன்ச்சு சப்வூஃபர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 8 ohms வந்து எனக்கு கிடைக்கல, அதனால வந்து 4 ohms எடுத்துருக்கிறேன். ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் 8 ohms அளவுக்கு ரொம்ப ஹார்ட் பஞ்ச் வந்து வருமானு தெரில, போட்டு பார்ப்போம். இதுக்கு 8 ohms தான் கரெக்டான ஒரு சப்வூஃபர், பட்டு இப்போ எனக்கு கிடைக்கல, அதனால 4 ohms எடுத்துருக்கிறேன். ரிசல்ட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அடுத்த வீடியோவில் இந்த ஆம்ப் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க.